இட்ஸ் பீன் 3 இயர்ஸ். என்னடா 3 இயர்ஸ் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? எங்களுக்கு திருமணமாகி 3 வருடங்கள் ஆச்சு. மார்ச் 2023 வருடம் 23ஆம் தேதி ஆண்டவர் எங்களுக்கு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமைச்சு கொடுத்தாங்க. எனக்கு திருமணம் அந்த ஃபிக்ஸ்லாம் பண்ணுற அந்த டைம், அதாவது மேரேஜ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுற அந்த டைமுக்கு கொஞ்சம் முன்னாடி அலைன்ஸ் பார்க்குற டைமில் எனக்குள்ள ரொம்ப பயம் இருந்துச்சு. நம்மளுடைய பார்ட்னர் எப்படி இருப்பாங்க, நம்மளை புரிஞ்சுப்பாங்களா, நம்மளை நேசிப்பாங்களா, இப்படி பல கேள்விகள் என் இருதயத்துக்குள்ளே இருந்துச்சு. ஆனால் நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஏசப்பா, எனக்கு இப்படி பார்ட்னர் வேணும், என்னை நேசிக்கணும், என்கிட்ட அன்பு செலுத்தணும். ஏசப்பா, எந்த விதத்துலேயும் என்னை ஒரு குறைவாவோ இல்லை எனக்கு சப்போர்ட்டிவ் இல்லாமல் இருந்துடக்கூடாது. நான் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நான் கீழே விழும்போது என்னை தட்டி எழுப்புகிற ஒரு மனவாளனா எனக்கு நீங்கள் தரணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு பல காரியங்களை ஆண்டவர் சமூகத்தில் வச்சு நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா எங்கள் பெற்றோரும் எனக்கு அதை தான் கற்றுக் கொடுத்தாங்க. அந்த ஏஜ் வரும்போது அம்மா எனக்கு அடிக்கடி சொல்கிறது என்னென்னா, திருமணத்துக்காக நீ எப்போவுமே ஜெபிக்கணும், இப்போவே ஜெபிச்சாதான் ஏற்ற ஒரு துணை ஆண்டவர் கொடுப்பாங்க அப்படின்னு. ஆனால் அந்த வாலிப பிரயாணத்தை வாலிப நாட்களை எட்டி பிடிக்கும் போது அதை எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு தெரியலை. நம்ம ஒரு விளையாட்டு போக்கில் இருந்துட்டோம். ஆனால் நாட்கள் ஆகும்போதும் அந்த திருமண காரியங்கள் ஒழுங்காகும் போதும் அதுக்காக நான் ரொம்பவே ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஒரு நாள் இதுக்காக உபவாசம் இருந்து கூட நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அப்போது ஏசப்பா ஏற்ற ஒரு மனவாளனை எனக்கு துணையாக கொடுத்தாங்க. திருமணத்தின் காரியங்களையும் ஆண்டவர் எல்லாத்தையும் நேர்த்தியாக செஞ்சாங்க. இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு கேள்விக்குறியும் ஆச்சரியமாக இருந்த பாதையில் ஆண்டவர் எங்களை அழகாக கொண்டு போனாங்க. இன்னைக்கு 3 வருஷம் ஆகுது. இந்த 3 வருஷமும் ஏசப்பா எங்களை விசுவாசத்தின் பாதையில் நடத்தியிருக்காங்க. அதையும் தாண்டி உண்மையை சொல்ல போனால் ஆண்டவர் நமக்கு தர்ற லைஃப்ல என்னைக்கும் எதுலையுமே குறை இருக்கவே செய்யாது அப்படின்றத தான் இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். இதை கேட்டுட்டு இருக்கிற அன்பு தம்பி தங்கச்சி வாலிப பிள்ளைங்க யாராக இருந்தாலும் உங்களுடைய திருமண காரியங்களுக்காக நீங்கள் ஆயத்தமாயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பார்ட்னருக்காக நீங்கள் முக்கியமாக ஜெபிங்க. அது யாராக கூட உங்களுக்கு தெரியாது, பட் நீங்கள் அவங்களுக்காக முக்கியமாக ஜெபிக்கணும். ஆண்டவர் சமூகத்தில் எசப்பா என்னுடைய விருப்பத்தின்படி உங்களை எல்லாம் நான் இதெல்லாம் ஆசை இருக்கு எசப்பா, ஆனால் உமக்கு சித்தமானா தாங்கன்னு கேளுங்க. இதுதான் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க. நம்ம நிறைய யங்ஸ்டர்ஸ் எப்படி தெரியுமா விரும்புகிறாங்க, ஒரு ஃபிலிமில் ஒரு பார்ட்னர்ஸ் எவ்வளோ ரொமான்டிக்காக இருக்கிறாங்க, இது மாதிரி தான் எனக்கு ஒரு பார்ட்னர் வேணும், ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கணும், பியூட்டிஃபுல்லாக இருக்கணும் இப்படின்லாம் நினைக்கிறீங்க. ஆனால் ஃபிலிம் போல் நம்மளோட லைஃப், ஒரு மூவியை போல் நம்ம லைஃப் இருக்குமான்னு கேட்டால் டெஃபினட்டாக கிடையாது. அது எல்லாமே ஜஸ்ட் அண்ட் இமேஜினரி தான் ஒரு மூவி கிரியேட் பண்ணுறாங்க. ஆனால் நம்மளுடைய ரியல் லைஃப் அப்படி இருக்கவே செய்யாது. ரியல் லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், இப்படின்னா பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் அது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஆவியானவர் பலன் தரணும். பட் அதையும் தாண்டி ஆவியானவர் நம்மளோடு இருக்கும்போது மட்டும்தான் அந்த ஃபேமிலி லைஃப்பை அழகாக லீட் பண்ண முடியும். சிலர் நினைக்கிறீங்க அழகான பொண்ணு கிடைச்சா போதும் லைஃப் ரொம்ப ஜாலியாக போகும்னு. அப்படி கிடையாது. உண்மையை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புக்கொடுங்க. உங்களுடைய எதிர்காலத்துக்காக ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஜெபிங்க. ஏற்ற ஒரு துணை ஆண்டவர் நமக்கு கொடுக்கும்போது நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கி இருக்கிற நிறைய யங்ஸ்டர்ஸ் சொல்கிற ஒரு முக்கியமான தவறான விஷயம் என்ன தெரியுமா, எனக்கு இண்டிபெண்டன்டான லைஃப் வேணும், எனக்கு மேரேஜ் லைஃப் வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் தவிர்க்கணும். ஏன்னா பைபிள் அழகாக சொல்லப்பட்டிருக்கு, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே பைபிளில் தான் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் இணைக்கிறத எந்த மனுஷனாலையும் பிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மனுஷனால் இணைக்கப்படுறது தான் கண்டிப்பாக பிரிக்கப்படும். கர்த்தர் நமக்கு ஒரு துணையத்தை கொடுக்கும்போது அது ஆசீர்வாதமாக தான் இருக்கும். அதுக்கு நானே சாட்சி. இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அன்பு தம்பி தங்கச்சி, உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஆசீர்வாதமான நன்மையான லைஃபை அவரிடத்துலேருந்து பெற்றுக்கொள்ளுங்க. மே காட் பிளஸ் யூ. பை.